सर्वविघ्नहरं देवं सर्वविघ्नविवर्जितं सर्वसिद्धिप्रदातारं वन्देऽहं गणनायकं வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர். அஸ்ட்ராலஜி கிளாஸ் இப்போது கூடிய சீக்கிரம் ஆரம்பிக்க போகிறோம். இந்த அஸ்ட்ராலஜி கிளாஸில் அடிப்படை ஜோதிட வகுப்பு, இந்த அடிப்படை ஜோதிட வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும். 10 days ஆன்லைன் கிளாஸ் இருந்துட்டுருக்கோம். இந்த 10 days ஆன்லைன் கிளாஸில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டெய்லி சாயந்தரம் இந்த கிளாஸில் நீங்கள் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க 9790991004, அதே மாதிரி 7358409425 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். அதேமாதிரி ஆன்மீக இந்த பிரயாணம் காசி யாத்திரைக்கு 7397394829 இதில் தெரிஞ்சுக்கலாம். இன்றைய தினத்துக்கு உண்டான நாள் நட்சத்திரம், அதற்குண்டான சிறப்புகள் பார்க்க போகிறோம். இந்த நாள் நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகள் பார்க்கும்பொழுது, நாள் நன்னா இருக்குது அப்படின்னு சொன்னால் ப்ரொசீட் பண்ணிடணும். நான் நன்னால அப்படின்னு சொன்னால் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணணும், அகலக்கால் வைக்கப்படாது, ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சு அந்த காரியத்தை பார்த்து கொண்டிருக்கா. இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நாளுக்குண்டான சிறப்புகள், பஞ்சாங்க குறிப்புகள் இதோ. 31/8/2024 குரோதி வருடம் ஆவணி மாதம் 15ஆம் திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 10:14 வரை பூசம், பின்பு ஆயில்யம். இன்றைய திதி அதிகாலை 4:42 வரை துவாதசி, பின்பு திரையோதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் இரவு 10:14 வரை மூலம், பின்பு பூராடம். தனுசு ராசி. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை. இன்னைக்கு சனி பிரதோஷம், சனிக்கிழமை சனி பிரதோஷம், சனி மகா பிரதோஷம்னு சொல்லுவாள். இந்த சனி மகா பிரதோஷம், சனி பிரதோஷம், அதை பற்றிய சிறப்புகள் ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய தினம் பார்த்துட்டேன் அப்படின்னா பரமேஸ்வரரை பிரார்த்தனை பண்ணுறது நல்லது. வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி, மீளமே ஆள் என்னை கொன்றாய் போற்றி, ஊற்றாகி உள்ளே ஒழுந்தாய் போற்றி, ஒவ்வாத சத்தத்து ஒளியே போற்றி, ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி, ஆரங்க நாள்வேதமானாய் போற்றி, காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி, கைலை மலையானே கைலை மலையானே போற்றி போற்றின்னு சிவபெருமானை பிரார்த்தனை பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பு. சிவாய நம, சசிசேகராய நம, சம்போ மகாதேவாய நமகன்னு கோயில் அர்ச்சனை பண்ணும்போது மகேஸ்வரா, சர்வேஸ்வரா, மகாதேவா, சம்போ மகாதேவான்னு நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். அப்படி பிரார்த்தனை பண்ணுறவாளுக்கு சற்றென்று அனுகிரகம் கொடுக்கக்கூடிய அற்புத தெய்வம் சிவபெருமான். இன்றைய தினத்தில் சனி பிரதோஷம் நன்னாள். நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவாளுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்கள், மேஷத்திலிருந்து மீன ராசி வரைக்கும் இருக்கிற பலாபலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம். மேஷ ராசி நண்பர்களுக்கு நல்ல நாளாக இந்த தினம் இருந்துருக்கு. சில விஷயங்களில் ஒரு ப்ராப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கிற வரைக்கும் நம்மளுக்கு ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். அது நமக்கு பாசிட்டிவாக நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துட்டு இருக்கும். அதை விட இது சரி, இது தவறு, இது ஓகே, இது இல்லை, இது நடக்கும், இது நடக்காது, இப்படி தெரிஞ்சுடுத்து அப்படின்னு சொன்னால் நடக்காதுங்கும் போது மன சங்கடம் இருக்கும். ஆனால் தெரிஞ்சிடுச்சுன்னா தெளிவாகிடுவோம். இது பாலிட்டிக்ஸில், வீட்டில், அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா வேலையில், இடமாற்றத்தில், சொந்த பந்தங்களில், அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், இப்படி எல்லாமே ஒரு முடிவு அப்படிங்கிறது தெரியும் பொழுது அது சரியில்லைன்னா கசப்பாக இருக்கும், சரி இருந்தது அப்படின்னு சொன்னால் தெளிவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சொந்த வேலை பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வேலையில் இருக்கிறவா புது தொழில் பற்றிய யோசனைகள் இருக்கும். புது தொழில் பண்ணிட்டு இருக்கிறவா வேலையை பற்றிய சிந்தனைகள் இன்றைய தினத்தில் இருக்குது. வெளிநாடு, வெளியூர், தூர பிரதேசம் வெற்றி பிரயாணமாக மாறும். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். விடாத உழைப்பு மிகப்பெரிய லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். தெய்வீக வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களிலே கோவித்துக் கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. உற்றார் உறவினர்கள்லாம் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப கவனமாக ஒரு சில காரியங்கள் எடுத்து பண்ணணும். இதில் அபாயங்கள் இருக்குது. இதில் இது பண்ணப்படாது, இது தொடப்படாது. எலக்ட்ரிக்கல் விஷயத்தில் குறிப்பாக இது நமக்கு தெரியாத விஷயங்கள் எடுத்து பண்ணிவிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது நம்மளுடைய பாதகங்களுக்கு இருக்கும். நேரம் நன்னா இருந்ததுன்னு வைங்களேன், எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். நேரம் நன்னா இல்லைன்னா அது நமக்கு பாதகத்தை கொடுக்கும். இந்த மாதிரி இன்றைய தினத்தில் இருந்துட்டு இருக்கும். குறிப்பாக வீடு இது சரியில்லை, வீடு மாற்றணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு மேஷராசி நண்பர்களுக்கு.
ரிஷபராசி அன்பர்களே, பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டே விஷயம்தான். அதே மாதிரி சில நேரம் பாசிட்டிவ், சில நேரம் நெகட்டிவாக இருப்பேன். இப்படி இன்னொரு விஷயம் இருக்குது, நீங்கள் அதில் எதில் உட்காந்துட்டு இருக்கேன்னு பொறுத்து இருக்குது. இல்லை சார் நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன், ரொம்ப பாசிட்டிவாக இருக்கேன், இது சத்தியமாக நல்லது நடக்கும், ஐ பிலீவ் இன் திஸ், எனக்கு நல்ல மாற்றம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு சில பேர் இருந்துட்டு இருப்பா. அவளுக்கு எந்த பயமும் கிடையாது, கண்டிப்பாக ஜெயிச்சு வந்துடுவா. சில பேர் வந்துல படன்னு மனசு அடிச்சுக்குது சார், உண்மையாகவே சொல்லி மாளாது, அவ்வளோ பயம் இருந்துட்டுருக்கு மனசுலன்னு சில பேர் சொல்லிட்டு இருப்பா. ஸோ உங்களுடைய மனதை பொறுத்து இன்றைய நாள் நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கும். இங்கே எங்கேயுமா நடந்துட்டு இருப்பேன், பலவிதமான யோசனைகள் மனசில் இருந்துட்டு இருக்கும். கடன் உபாதை இருந்தால் அதை பற்றிய சிந்தனைகள், வேலை உபாதை இருந்தால் அதை பற்றிய சிந்தனை, பிஸ்னஸ் சம்மந்தமான இவாளுக்கு பணம் கொடுக்கணும், இவாளுக்கு காடு கட்டணும், இவாளுக்கு பணம் கட்டணும், இந்த மாதம் இது கட்டணும் அது கட்டணும், பலவிதமான ஃப்யூச்சரை பற்றிய சிந்தனைகள் இருக்கும். அப்படி ரொம்ப யோசிக்க வேண்டாம். பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சரை மேலே இருக்கக்கூடிய ஆண்டவன் பார்த்துப்பா, நடக்கிறது நடக்கட்டும், நம்ம பாட்டுக்கு என்னோடய வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரயாணம் பண்ணிங்க, மிகப்பெரிய பலன்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. ரிஷபராசி நண்பர்களுக்கு மிதுன ராசி நேயர்களே, ஒரு காரியத்தில் சிந்தித்து செயல்பட்டோம்னா அந்த காரியம் சக்ஸஸ் ஆயிடும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குடும்ப சம்பந்தமான விஷயம், பண சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்துலேயும் தடங்கள் வந்ததெல்லாம் பார்த்து சரி பண்ணுவேன். குறிப்பாக பாலிடிக்ஸில் இருந்துட்டு இருக்கிறவர்களுக்கு புது முயற்சி, புது பதவி, இது போன்ற விஷயங்கள்லாம் கிடைக்கிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. சிலதை யோசித்து இது நடக்குமா நடக்காதான்னு பல்வேறு விதமான சிந்தனைகள் மனசில் இருந்துட்டு விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்லவர்களை பார்த்து பழகக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. எதிர்மறையான நபர்கள்ட்டேருந்து தள்ளி நிற்கிறதுக்குண்டான வாய்ப்புகள், அதே சமயத்தில் டிக்கெட் புக்கிங்கு, பிரயாணங்கள், ஒரு காரியத்துக்காக போய் அந்த காரியம் நடக்காமல் சும்மா பிரயாணம் பண்ணிட்டு வர்றது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் செலவாயிடுதே. ஸோ முருகா என்ன இப்படி செலவாகிறதே அப்படிங்கிற பல யோசனைகள் மனசில் இருந்து கொண்டு இருக்கும். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். சிறு சேமிப்பு பின்னாட்களில் பெரும் உதவிகளாக இன்றைய தினத்தில் இருந்துருக்கு. கம்ப்யூட்டர் சம்மந்தமாக, ஐடி சம்மந்தமான ஒர்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம், ரியல் எஸ்டேட் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதுமாதிரி கொரியர் சம்மந்தமாக எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்குது. கணவன் மனைவி கிடையாது சிறு கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ வந்து போகும், ஆனால் பெருசாக பயப்பட வேண்டியதில்லை. எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது தெய்வீக வழிபாட்டில் இருக்குது. மிதுன ராசி நேயர்களே, கடக ராசி அன்பர்களுக்கு நல்ல சிந்தனை, ஒரு விஷயத்தை எடுத்து நான் ஜெயிச்சே ஆவேன் அப்படிங்கிற ஒரு பெரும் நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருந்துட்டு இருக்கு. ஆனால் ஆண்டவன் மட்டும் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ வேலையை கொடுத்துட்டார், நான் என்ன பண்ணேன், நான் பாட்டுக்கு சிவனேன்னு இருந்தேன், பேசாமல் ஊரில் உட்காந்துருந்தேன், இங்கே கூப்பிட்டு வந்து விட்டுட்டு அம்மா முருகா. அதே சமயத்தில் நான் பாட்டுக்கு சிவனேன்னு இருந்தவனுக்கு இதெல்லாம் ஆசை தான் சார் காரணம். ரஜினி சார் சொல்கிற மாதிரி ஆசை 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 மனுஷனுடைய வாழ்க்கையை போட்டு படாப்படுத்தி எடுத்துரும் இல்லையா, அது உண்மைதான். அப்படிங்கிற மாதிரி பல நேரங்களில் இந்த ஆசை மனிதனுக்கு ஏற்பட்டது. இந்த மாதிரி சில வேதாந்த கருத்துக்கள்லாம் நிறைய இன்றைய தினத்தில் யோசிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. தொழில் ஸ்தாபனங்கள், தொழில் சம்பந்தமான விஷயங்கள் அனுகூல்யமாக இருக்கும். கார் மெக்கானிக்கல், கார் சம்பந்தமான இது பண்ணிட்டு இருக்கோம், இரும்பு சம்பந்தமான வியாபாரம் பண்ணி ஸ்கிராப் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, செக்யூரிட்டி இன்சார்ஜாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான சமயம். ஹார்ட் ஒர்க் இருக்குது, பட்டு ஸ்மார்ட்டாக மணி வரல, அதுதான் யோசிப்பேன், பின்னாடி வரும், கவலைப்பட வேண்டாம். சிம்ம ராசி நண்பர்களே, நிறைய உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். கொஞ்சம் விரயங்கள் அப்பப்போ இருக்கும், அது பெருசாக எடுத்து பார்க்க வேண்டாம். இப்போ விரயம் பின்னாடி லாபம், இப்போ விரயம் பின்னாடி லாபமாக சம்பாதிச்சுவேன். யாராவது கல்யாணத்துக்காக, ரிசப்ஷனுக்காக, நிகழ்ச்சிக்காக, சொந்த பந்தத்தில் ஏதாவது ஃபங்க்ஷனுக்காக அவளுக்கு இது வச்சு கொடுத்தா நல்லது இல்லையா, இது பண்ணுவா நல்லது இல்லையா, இப்படி என்ன பண்ணணும், என்ன வச்சு கொடுக்கணும், என்ன பண்ணணும், இந்த மாதிரி பலவிதமான யோசனைகள் டிஸ்கஷன்லாம் இன்றைய தினத்தில் இருந்துட்டு இருக்கும். சில நேரம் உடல் உபாதைகள் இருக்கும், கவனம் என்பது தேவை. இன்றைக்கி சில பயங்கள் மனசில் இருக்கும். ரொம்ப வயசானவா இருந்தால் வச்சுக்கோங்களேன், இனிமே இருந்து என்னத்தை அப்படின்னு சில நேரங்கள் பெருமூச்சும், பிற நேரங்களில் சில யோசனைகள் அப்பப்போ இருந்து கொண்டு இருக்கும். வாழ்நாளில் நடந்துட்டு இருக்கிறது, இது போன்ற பல்வேறு விதமான யோசனைகள் உங்களுக்கு இருக்கும். சர்ஜனாக இருந்துட்டு இருக்கிறவங்க, டாக்டராக இருந்துட்டு இருக்கிறவங்க, ஹாஸ்பிட்டல் நடத்திட்டு இருக்கிறவங்க, மிகப்பெரிய நிறுவனம் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யமும் அவர்கள் செய்யக்கூடிய வேலைக்கு ஒரு ரெகக்னேஷனும் இன்றைய தினத்தில் கிடைக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு நன்னா இருக்குது, கவலைப்பட வேண்டாம் இன்றைய தினத்தில். கன்னிராசி நேயர்களே, நல்ல லாபங்கள் உண்டு, நல்ல செய்திகள் வரும், நல்ல முயற்சிகளுக்கு அற்புதமான பலன். போகிறதுக்கு முன்னாடியே அந்த காரியம் நடந்துடும். போகிறதுக்கு முன்னாடியே அவள் நிற்பான், எப்படி, ஹவுஸ் இட், எப்படி பாசிபிள் ஆகுது, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுவேன். இன்றைய தினத்தில்
அதே சமயத்தில் இன்றைக்கி லிஃப்ட்டு வேலை செய்யலை, கரண்ட்டு வேலை செய்யலை, இன்றைக்கி ஏதேனும் ஒரு சின்ன கோளாறு, வண்டி ஸ்டார்ட் ஆகலை, வண்டியா இது அப்பா இதை முதல்ல மாற்றினா தான் சரியே வரும், தண்ணி வரவே மாட்டேங்குது, இன்னும் இப்படி இல்லாத ஒரு விஷயத்தை நினச்சி அப்போ சங்கடப்படுவே, டக்குன்னு மாற்றிடணும், எனக்கெல்லாம் இது சரிப்பட விடாது அப்படிங்கிறத ஒரு வேகமாக சில காரியம் பண்ணுவீர். கடைசியில் பார்த்துட்டுன்னா திருப்பி அது ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யும். ஆச்சரியமாக இருக்கும். இதுக்கு தான் இன்றைக்கி விரயம் பண்ணுறதுக்கு தான் இத்தனை வேலை நடந்திருக்கு அப்படின்னு யோசனை பண்ணுவீங்க. கன்னிராசி அன்பர்களுக்கு பிரயாணங்கள் வெற்றி பிரயாணமாக வரும். சாதுரியமாக பேசுவேன், நகைச்சுவையாக பேசுவேன், அவள் சிரித்து அப்படியே மன மகிழ்ச்சி ஆகிடுவாள். அந்த மாதிரி கன்னிராசி. சினிமா துறையில் இருக்கிறவங்க புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கல்யாண விஷயங்கள் பேசுகிறவாளுக்கெல்லாம் பொண்ணு மாப்பிள்ளையும் ஃபிக்ஸ் ஆகிடும், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். டக்குன்னு நல்ல செய்தி, ஜாக்பாட், ஆஹா ஆகிடுது. எப்படி என் முன்னாடி திட்டினவா பேசினவா முன்னாடி ஜெயிச்சு காமிக்கலை அசோக் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களில் எடுத்து பண்ணுவேன். கன்னிராசி நேயர்களே, துளாராசி அன்பர்களுக்கு வெற்றி மீது வெற்றி உண்டு. நல்ல காரியங்கள் நடக்கும். பதவி, பேர், புகழ், அந்தஸ்து சத்தமில்லாமல் ஜெயிச்சுட்டு போயிடுவேன். அதாவது சார் அலப்பறையே பண்ணக்கூடாது. எதுக்கு இதெல்லாம்? ஏகமே பண்ணி லாஸ் ஆனது தான் மிச்சம். இந்த திருஷ்டியே ஆகாது சார். வீடு கட்டுறமா பேசாமல் இருக்கணும், வாகனம் வாங்கணுமா பேசாமல் இருக்கணும், வண்டி வாகனமாக பேசாமல் இருக்கும், ஃப்ளைட்டே வாங்கினாலும் சத்தமில்லாமல் ஓட்டிகிட்டு போயிடணும் சார். ஐயோ சொந்த பந்தம் இருக்காலே கந்திருஷ்டி 1க்கு 2. இனிமேல் எல்லாம் சொல்லி பண்ணக்கூடாது. நல்லது நினச்சா நல்லது நடக்கிறது இல்லை. உண்மையாகவே நல்லது நினைக்கணும், தப்பு கிடையாது. ஆனால் இவாளுக்கெல்லாம் நினச்சோம்னா அதை விட மோசம் வேறு எதுவுமே இல்லை. இப்படி பலவிதமான யதார்த்த கருத்துக்களை இன்றைக்கி நிறையா பேசுவேல். பல பேர் அதுக்கு எதிர்ப்பாக இருந்தாலும் நீ இருந்துட்டு போ, நான் இப்படி தான் இருக்க போகிறேன்னு ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிவிட்டு நீங்கள் பாருக்கு எடுத்து செய்வேல். இன்றைக்கி புதுசாக ஏதாவது உங்களுக்கு பொருள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய நல்ல நாள் துளாராசி நேயர்களே. விருச்சிக ராசி அன்பர்களே, ஒரு விஷயத்தில் தெள்ள தெளிவாக இருப்பேன். இது ரைட், இது ராங். 4-5 நாள் நான் பட்டப்பாடு எனக்கு தான் தெரியும். இதெல்லாம் அப்பா சாமி இனிமேல் யார்ட்டையும் பேசப்படாதுன்னு நினைக்கிறேன். என்ன நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லை சார், இல்லை கரெக்டு தானே, என்ன மேடம், என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர்கிட்ட கருத்தெல்லாம் கேட்பாள். அவளும் அது கரெக்டு தாங்க, அதெல்லாம் சார் இருந்தாலும் சார் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு கருத்து சொல்லுவேன். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் உங்களுடைய அனுபவம் பேச்சாக வரும். யார்ட்டையும் பேசப்படாதுங்கிறதுல தெளிவாக இருப்பேன். பேசப்படாதுன்னு சொல்லிவிட்டு யாராவது எதிர்கருத்து சொன்னால் அவட்ட உட்காந்து பேசின்னு இருப்பேன். இன்றைய தினத்தில் டைப்பிஸ்டாக இருந்தவா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கிறவா, பிபிஓவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்க, நர்சிங் லைனில் இருந்துட்டு இருக்கோம், ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய அனுகூல்யம் கூடி வரும். ஸ்பிரிச்சுவல் டூரிசம், அதே சமயத்தில் கோயில் அர்ச்சகர், மலை கோயிலில் வேலை பண்ணிட்டு யோகா ஆசிரியராக இருந்துட்டு இருக்கிறவங்க, ஆன்மீக பொருட்கள், பூஜா ஸ்டோர்ஸ் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு தனுசு ராசி நண்பர்களே, ஒன்று போகலான்னா அந்த காரியம் நடக்கலை, இது பண்ணலான்னா அந்த காரியத்தில் ஆரியம், நான் ஓகேங்க இவா சுத்துக்க மாட்டேங்கிறாளே எப்பா சாமி, இப்படி குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள். எங்கேயா கோயிலுக்கு நான் வரல, இவா இல்லை நான் வரல, அது சொல்கிறதுக்கு முன்னாடியே இவா என்ன இப்படி எப்போ பார்த்தாலும் இது ஏன் ஆண்டவன் இப்படி அமைச்சு விட்டானே அப்படின்னு பல நேரங்களில் யோசிப்பேன். அது குழந்தைகளோ, மனைவியோ, சகோதர சகோதரியோ, அம்மாவோ அப்பாவோ, குடும்பத்தில் இருக்கிறவா. நான் ஒருத்தரை முன்னேறி கூட்டிகிட்டு போகலான்னா நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும் சார். அதாவது இது எப்படி இருக்குது தெரியுமோ, நான் மட்டும் ஜெயிக்கிறது இல்லை, காலில் கயிறு கட்டிட்டு கீழே பல மூட்டைகளை சுமந்து நான் தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது சார். எனக்கு லைஃப்பில் ரொம்ப கஷ்டம். இப்படி இருந்தாலும் எனக்கே தெரிஞ்சு போச்சு ரிசல்ட், எதுக்கு ஜாதகம் பார்த்துட்டுன்னு பல நேரங்களில் நீங்களே யோசிப்பீங்க. அதெல்லாம் கடந்து எப்படியும் இறைவன் என்னை காப்பாற்றுவார், அதிர்ஷ்டம் என்னை வழி நடத்தும்னு சொல்லி முயற்சி பண்ணி ஜெயிச்சு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகளை பார்த்தோன்னா குழந்தை மாதிரியே மாறிடுவேன். சிக்கு 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 ஜுகு 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 ஜுகுன்னு சொல்லிட்டு அந்த பாஷையெல்லாம் பேசி மன சந்தோஷப்படக்கூடிய அற்புதமான நாள். இருப்பினும் பிரயாணம் வேண்டாம். தனுசு ராசி நேயர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு விட்டு கொடுத்து போகிறது தப்பே கிடையாது. எப்பவுமே சக்ஸஸ் ஆகிடுவோம். ஏன்னா அடாப்ட், அட்ஜஸ்ட், இட்ஸ் ஹையஸ்ட் சாதனான்னு சொல்லிட்டு குருமார்கள் சொல்லியிருக்கா. அதை உண்மையாகவே நான் லைஃப்பில் நடத்தின்னு இருக்கேன். இட்ஸ் ரியல். நான் பி குட் டூ குட், நான் இதை பண்ணுறேன், இந்த காரியம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் எடுத்து செயல்படுத்துவேன். நிறைய தியானம், யோகா, ஒர்க்கு, இது 3மே எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான நாள். புதுசாக சில காரியங்கள் எடுத்து பண்ணுறவாளுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சொத்து வாங்கணும், விற்கணும் நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு நிச்சயமாக நடக்கணும். இது வெளியில் தெரியாமல் காதும் வச்ச மாதிரி டக்குன்னு முடிச்சிடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த காரியங்கள்லாம் டப்புன்னு முடியும். இன்றைக்கி பிரேஸ்லெட் வாங்குறது, செயின் வாங்குறது,
நகை வாங்குறது சனிக்கிழமையாக இருக்குன்னு மற்றவ சொன்னால் அதெல்லாம் வாங்குறதுக்கு நல்லது தான் பேசாமல் அப்படின்னு சொல்லிட்டு அவளை சமாளித்து சில பொருள் வாங்குறதுக்குண்டான நல்ல நாள் இன்றைய தினம். கும்பராசி அன்பர்களே, அனுகூல்யத்தை தரும். சில பேர் பேச்சிலேயே கவர்ந்துருவா. சில பேர் பார்த்துட்டோம்னா நடைமுறை பாவனையில் சில பேர் அந்த மாதிரி இருப்பா. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் இருக்கும். ஃபிசியோதெரபிஸ்டாக இருந்துட்டுருக்கோம், சர்ஜனாக இருந்துட்டுருக்கோம், மருத்துவராக இருந்துட்டு இருக்கிறவங்க, டாக்டராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, டென்டிஸ்டாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, லேப் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் அந்த காரியங்கள் கூடி வரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. சிறு சிறு விஷயங்களில் கோபித்துக் கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்லவர்களுடைய உதவி மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சில முக்கியஸ்தர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு பெருகக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் கும்பராசி என்பவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை இன்றைய தினத்திலேங்க. மீனராசி நண்பர்களே, இன்னைக்கு மாற்றம், இந்த மாற்றம் அந்த மாற்றம், அதை பண்ணும் இதை பண்ணும், சில விஷயங்கள்லாம் என்னடா அது உடையுதான், இது பூம் பூம் நடக்கிறதா அப்படின்னு சில பேர் இந்த கதையை திரைக்கிறதுலாம் சில பேர் ஆச்சரியமாக பேப்பர் பாரு எப்படி பேசி எப்படி காரியத்தை சாதிக்கிறா பாரு, நமக்குலாம் அது தெரிய மாட்டேங்குது, யதார்த்தமாக இருந்துகிட்ருக்கோம் அதுதான் அப்படின்னு சில நேரங்களில் யோசிக்கக்கூடியதா. கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் எதிர்பார்ப்பில். அதே மாதிரி தூரத்து சொந்தம் ஏதாவது உங்கள்கிட்ட இன்றைக்கி பேசுவா, யாராவது வயசான வாழ்க்கை முடியாமல் இருந்துட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். கவனம் என்பது தேவை. வழிக்கு விழுந்துவிட்டேன், அது பண்ணிவிட்டேன், இது பண்ணிவிட்டேன், என் தேவையா, ஏன்பா என்னை போட்டு படுத்துறலே அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்களில் சொந்த பந்தங்களை பற்றி யோசிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் ஏதாவது சொன்னால் உங்களுக்கு ஆகவே ஆகாது. இந்த கிராஸ் டாக்கே ஆகாது. டைரெக்டாக ஒரு காரியத்தை எடுத்து சொல்லிவிடுவேன். அது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இது. நகைச்சுவையாக பேசுகிற இடங்களில் நகைச்சுவை, கோபமாக இருக்கிறவங்கள கோபம், இதை கரெக்டாக இப்போ ஃபாலோ பண்ணி மறதி இல்லாமல் எல்லா விஷயத்தையும் எடுத்து செய்யக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. மீனராசி நேயர்களே, 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன் பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் இது சனி பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாள். சனி பிரதோஷம். சிவாய நம, சசிசேகராயை நம, சர்வேஸ்வராயை நம, சதா சிவாயை நம, சம்போ மகாதேவாயை நம. அப்பா சிவசிவா அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுறவா நிறையா பேர் இருக்கா. எனக்கு சின்ன வயசில் இருக்கும் பொழுது நான் ஒரு கோயில் அர்ச்சகர் வயசானவா அவர் வீட்டுக்கு நான் போகிறது உண்டு. ரொம்ப அழகாக பூஜை பண்ணுவார் அவர். நான் கோயிலில் ஹெல்ப்புக்கு போவேன். அந்த கோயில் முடிச்சுட்டு அவள் வீட்டுக்கு போவேன். கரெக்டாக ஒரு 11 மணிக்கு நான் பார்க்குறேன் உட்காந்து சிவபெருமானுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கார். பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுவார். அப்போ அபிஷேகம் பண்ணும்போது எப்படி அபிஷேகம் பண்ணுவார்னா ரொம்ப சிறப்பாக எப்படி பண்ணுவார்னா, ஒரு தாம்பாளத்தில் சிவலிங்கத்தை வச்சுட்டு அந்த சாம்பாளத்தில் இந்த சல்லடைன்னு சொல்லுவாள். 60ஆம் கல்யாணம் 70ஆம் கல்யாணத்துக்கெல்லாம் சல்லடை வச்சுருப்பா, நீங்கள் பார்த்துருப்பேன். அப்போ என்ன பண்ணுவார், அது அந்த சல்லடையை அப்படி பிடிச்சிப்பார். அந்த மாமி என்ன பண்ணுவார்னா அந்த சல்லடை மேலே அந்த இதை விடுவா, இது பாலபிஷேகத்தை விடுவா. இந்த சல்லடை அப்படியே பிடிச்சிப்பார். அப்படியே அந்த சல்லடையிலேருந்து அப்படி சிவனுக்கு பெருமானுக்கு அப்படியே பர்றன்னு அப்படி விழுகும். நிறையா அந்த இன்ஸ்டாலெல்லாம் பார்த்துருப்பேன். அந்த மாதிரி அவர் வீட்டில் பண்ணுவார். அப்புறம் சுவாமிக்கு பூஜையெல்லாம் பண்ணுவார். சார் இது என்ன சிறப்பு சார் சொல்ல வரேன் பாருங்கள். பன்னீர் அப்படி ஒரு எசன்ஸை கலந்து இப்போ பன்னீர் விடுவார், பிடிச்சிப்பார், அப்படி விடுவார். இப்படி ஒரு 10 நிமிஷம் அந்த அபிஷேகம் நடக்கும். எனக்கு உண்மையாகவே அப்போ பெரிய இதெல்லாம் தெரியாது, ஆனால் நான் பார்த்துருக்கேன். பண்ண அப்படி கண்ணில் தண்ணி விட்டுட்டே இருப்பார். எடுத்து வச்சுட்டு சாமி அழகாக தொடச்சி வஸ்திரத்தை கட்டி, நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேன், நைவேத்தியம் எப்படி பண்ணுவா, நைவேத்தியம் பண்ணுவா, அவ்வளோதான். அவர் அந்த சாமிகிட்ட 2 மாம்பழத்தை கையில் வச்சுட்டு அப்படியே வச்சுட்டு கண்ணில் அப்படியே தண்ணி விடுவார். கண்ணில் தண்ணி விட்டு அப்படியே மனசார வேண்டி 2 பில்வத்தை போட்டு அப்படி கண்ணில் தண்ணி விட்டு எடுத்து வச்சு அந்த மாம்பழத்தை தான் அவர் மத்தியானம் பிரசாதமாக சாப்பிடுவார். எல்லாத்துக்கும் ஒரு மாம்பழத்தை வச்சு எல்லாத்துக்கும் கொடுப்பார். இந்த பூஜை என்ன விஷயத்தை சொல்லுறதுன்னா, மந்திரங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், பூஜை ஒரு பக்கம் இருக்கட்டும், தாரணைன்னு சொல்லுவாள், அர்ப்பணிக்கிறது, அப்படியே சரண்டர் ஆகிறது. இந்த சரண்டரிங்க்கு ஒரு பெரிய ரிசல்ட் கிடச்சி. அந்த சுவாமி துடைக்கும் போது அவர் உண்மையாகவே நான் பார்த்தேன், இது நடந்த உண்மை,
இந்த சாமியை தொடச்சுட்டே பேசுவார். அப்பா, இத்தனை வருஷமாக பூஜைக்கு கொடுத்துருக்கியே, எனக்கு எவ்வளோ பெரிய நன்மை. சாமி என்னமோ சொல்லின்னு இருக்காருன்ற. இல்லை அவர் சாமிகிட்ட பேசின்னு இருக்கார் அப்படின்னு சொல்லி அவள் உட்காந்து அப்படியே உட்காந்து பேசின்னு இருக்கா. அவர் உட்காந்து பேசின்னு இருக்க இந்த பூஜைக்கு கொடுத்த அனுகிரகமே பெரிய விஷயம். அப்பா, சிவபெருமானே என் குழந்தைகள்லாம் நன்னா இருக்கணும், உலகமெல்லாம் நன்னா இருக்கணும் அப்படின்னு சுவாமியை தொடச்சி சந்தன குங்குமம் வைக்கும் போதெல்லாம் அப்படியே பேசிகிட்டே வைப்பார். சுவாமிகிட்ட பேச ஆரம்பிக்கார். அவர் திருப்பி அவருக்கு ரிசல்ட் கிடைக்கிறதா இல்லையாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. பிகாஸ் எனக்கு ரொம்ப சின்ன வயசு. நான் இன்றைக்கி சொல்கிற விஷயம், இன்றைக்கி சனி பிரதோஷம். இந்த சனி பிரதோஷத்தை நீங்கள் பண்ண வேண்டியதை நான் சொல்கிறேன். இப்போ இந்த கதையில் நடந்த விஷயம் இந்த 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 இது அப்படியே உங்கள் லைஃப்பில் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. வீட்டில் சிவபெருமான் இருந்தால் அந்த சிவபெருமான்கிட்ட ஆராதனை பண்ணும்போது உருகி 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 ஆராதனை பண்ணி பாருங்கள். கோயிலில் போனேன்னா தூரத்தில் நீங்கள் நிற்கிறேன், 100வது ஆளாக நீங்கள் நிற்கிறேன், 5000 பேருக்கு நடுவில் நிற்கிறேன், என்ன சிவபெருமான் பாப்பாரா? கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தரிசனம் கொடுப்பார். ஒரு செகண்ட் நீங்கள் அந்த தரிசனத்தை பார்த்தேன்னா போதும். திருவண்ணாமலையில் ஒரு செகண்ட் தரிசனம் பார்த்தா போதும். அதே போன்று எந்த இடத்துல ஒரு செகண்ட் தரிசனம் பார்க்குறளோ அந்த ஒரு க்ஷணம் உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அதனால தான் இதுக்கு தரிசனம் அப்படிங்கிற பேர். மனமுருக அவர்கிட்ட வேண்டினேல் அப்படின்னு சொன்னால் இந்த சனி பிரதோஷம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மைல்கல்லாக ஒரு விஷயம், ஒரு 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 ஸ்டாண்டை, ஒரு எழுத்து மேலே இருக்கக்கூடிய சித்திரகுப்தரை உங்களை எழுதிடுவா, இவா பாஸ் அப்படின்னு எழுதிடுவா. இது உங்கள் லைஃப்பில் நடக்கும். இதுதான் உண்மையும் கூட. இது என் வாழ்க்கையில் பார்த்த அனுபவம். இன்றைக்கி சனி பிரதோஷம் ஆன்மீக தகவல் ரொம்ப அழகாக இப்படி நான் சொல்லிவிட்டேன். இன்றைக்கி சாயந்தரம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பு. என்னமோ தப்பு பண்ணியிருப்போம், என்னமோ சங்கடம் பண்ணி யாரையோ திட்டியிருப்போம், ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்போம். அப்பா சிவசிவா என்னை மன்னிச்சுடு, என்னை அறியாத ஏதாவது பண்ணியிருந்தா என்கிட்டேருந்து எடுத்துரு, நீ தான் காப்பாற்றணும்னு வேண்டி பாருங்கள். அது உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தரும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஸ்வரி.